இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிளாஸ் 9 NCERT சாப்டர் 2 பாலினாமியல்ஸ் எக்ஸசைஸ் 2.4 வந்து பார்க்கலாம். யூஸ் சூட்டபிள் ஐடென்டிட்டிஸ் டு ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ். இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிட்டிஸ் இந்த இதில் வந்து என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறத ஒரு வாட்டி பார்த்துடலாம். a plus b whole square equal to a square plus 2ab plus b square. அப்புறம் a minus b whole square equal to a square minus 2ab plus b square. அப்புறம் a square minus b square equal to a plus b into a minus b. x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. a plus b plus c whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இந்த மாதிரி இந்த இதில் வந்து இந்த சாப்டரில் வந்து ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த சாப்டருக்குள்ளேயே நம்ம வந்து போக முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். யூஸ் சூட்டபிள் ஐடென்டிட்டிஸ் டு ஃபாலோவிங் ப்ராடக்ட்ஸ். எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10. இப்போ இதோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a plus b into x plus ab. So a equal to 4, b equal to 10. இப்போ இதில் அப்படியே அப்ளை பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ எவ்வளோ 4, b வந்து 10, எக்ஸு ப்ளஸ் ஏ 4, b வந்து 10. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 14x plus 4 into 10 40. Next question, x plus 8 into x minus 10. இதுக்கும் same identity தான். x plus a plus into x plus b equal to x square plus a plus b into x plus ab. a equal to 8, b equal to minus 10. x square plus a வந்து 8, இங்கே வந்து b வந்து minus 10. சிம்பிள் வந்து ரொம்ப முக்கியம். a எவ்வளோ 8, b வந்து minus 10. ஸோ x square இப்போ 8ம் minus 10ம் வந்து நம்ம வந்து இது வந்து ப்ளஸ்ஸு இது மைனஸு. ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 2, இதோட சிம்பிள் வந்து பெரிய சிம்பிள் தான் நம்ம போடணும். அப்போ மைனஸு, இங்கேயும் வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் தான். அப்போ மைனஸ் 2x. இங்கே 8 into 10 80, இங்கே வந்து மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 80. அடுத்து தேர்ட் கொஸ்டின், 3x ப்ளஸ் 4 இன்ட்டு 3x மைனஸ் 5. இப்போ இந்த 3யை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். எக்ஸ் ப்ளஸ் 4/3. இங்கே 3யை வந்து வெளியில் எடுக்கிறோமா? ஸோ இங்கே வந்து 3 வந்து இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் எடுக்கிறோம். 3யை வந்து வெளியில் எடுக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 5/3 ஈக்குவல் டு 3 into 3 9. எக்ஸ் ப்ளஸ் 4/3 எக்ஸ் மைனஸ் 5/3. இப்போ நம்ம வந்து ஐடென்டிட்டி அப்ளை பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஸோ ஏ ஈக்குவல் டு 4/3, பி ஈக்குவல் டு மைனஸ் 5/3. இது ஏ, இது பி. ஓகே, இப்போ இதில் நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இந்த 9 வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. 9 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வந்து 4/3. இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பி வந்து மைனஸ் 5/3ங்கிறதுனால அதை ப்ராக்கெட்டில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏ எவ்வளோ 4/3, பி எவ்வளோ மைனஸ் 5/3. 9
எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸில் இருக்குது. ஸோ 4 மைனஸ் 5/3 எக்ஸு. இங்கே வந்து ஏன் மைனஸ்னால் இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது, இது வந்து மைனஸ் இருக்குது. ஸோ 5 4s are 20, 3 3s are 9. 9 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 4ம் 5னா மைனஸ் பண்ணுறோம். ஸோ கிரேட்டர் சிம்பிளை வந்து போடுறோம். ஸோ மைனஸ் 1/3 எக்ஸு மைனஸ் 20/9 ஈக்குவல் டு இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 9x ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 1 9 1/3x. இதே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் 9 20/9 9x ஸ்கொயர் 9x ஸ்கொயர் 9 இன்ட்டு 1/3x 9 இன்ட்டு 20/9. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 3s are 9. ஸோ 3x. இதையும் கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ மைனஸ் 20. இதை வந்து உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 9 இன்ட்டு மைனஸ் 1/3x 9 இன்ட்டு 20/9. ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th சம். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3/2 ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3/2. இதை பார்த்தா எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. a ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், b ஈக்குவல் டு 3/2. இப்போ இதில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். a ஸ்கொயர். ஸோ a வந்து என்ன ஒய் ஸ்கொயர், இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b என்ன 3/2 ஹோல் ஸ்கொயர், ஏன்னா இங்கே b ஸ்கொயருங்கிறதுனால. ஸோ ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயருங்கும் போது ஒய் பவர் 4 மைனஸ் 3 இன்ட்டு 3 9 2 2 4. ஸோ ஒய் பவர் 4 மைனஸ் 9/4. நெக்ஸ்ட்டு 5th சம். 3 மைனஸ் 2x இன்ட்டு 3 ப்ளஸ் 2x. இதுவும் வந்து சேம். a ப்ளஸ் b a மைனஸ் b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஈக்குவல் டு 3 b ஈக்குவல் டு 2x. ஸோ a ஸ்கொயர் அப்படிங்கும்போது 3 ஸ்கொயர் மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 3s are 9 2x ஸ்கொயர்னா 2 2s are 4x ஸ்கொயர். ஸோ 9 மைனஸ் 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு evaluate the following products without multiply directly. இந்த 103யும் 107யும் நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஐடென்டிட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வரும். இதை டைரெக்டாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதான் வரும். ஸோ 103னா இதை எப்படி பிரிக்கலாம், 100 + 3, இதை 100 + 7 இப்படி பிரிக்கலாமா. இப்போ இதை பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி மாதிரி இருக்கா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 100, ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு 7. ஸோ இந்த இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 100 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ எவ்வளோ 3, பி எவ்வளோ 7, எக்ஸ் வந்து 100 ப்ளஸ் ஏ வந்து 3, பி வந்து 7. 100 ஸ்கொயருங்கிறதுனால 4 zeros வருது. இது வந்து 3 + 7 வந்து 10. 100 + 7 3s are 21. So 10 into 100 1000 + 21.
இப்போ 10,000 into 10,000 plus 1,021. So answer இதுதான் ஆன்சர். அடுத்தது 95 into 97. இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா 100 minus 5, 100 minus 4. So x plus a into x plus b equal to x square plus a plus b x plus ab. So x equal to 100, a equal to minus 5, b equal to minus 4. இதில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். x square. So 100 square plus a plus b. a எவ்வளோ minus 5, b எவ்வளோ minus 4. x so 100 plus a minus 5, b வந்து minus 4. plus minus into minus வந்து plus பண்ணணும். ஸோ 9 வரும். ஆனால் சிம்பிள் வந்து மைனஸ் தான் போடணும். ப்ளஸ் 5 4s are 20. அப்போ இது வந்து ப்ளஸ் தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் தான். இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ 5 4s are 20 தான். 4 zeros வரும். minus 9 into 100 மைனஸ் சிம்பிள் தான் வரும். ஸோ minus 900 plus 20. ஸோ 10,000 minus 900 வந்து 9,100 வரும். ப்ளஸ் 20னா 9,120. 10,000 minus 900னா 9,100 வரும். ப்ளஸ் 20னா 9,120. நெக்ஸ்ட் சம் 104 ப்ளஸ் 104 into 96. இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? 100 plus 4, 100 minus 4. ஸோ இதில் வந்து இதில் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலான்னா a plus b into a minus b equal to a square minus b square. ஏன் வந்து நான் இந்த ஃபார்முலா x plus a into x plus b வந்து ஏன் அப்ளை பண்ணலான்னா இதில் வந்து 2 வேரியபிள்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு இது ப்ளஸ்ஸு ஒரு இது வந்து மைனஸ். ஸோ a equal to 100, b equal to 4. ஸோ இதில் 2 வேரியபிள்ஸ் தான் இருக்குது. இதிலெல்லாம் நமக்கு 3 வேரியபிள்ஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணோம். இதில் 2 இது தான் இருக்குது. ஸோ இதில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். a ஸ்கொயர்னா 100 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். 4 4s are 16. ஸோ minus 10,000 minus 16. 10 minus 6, 4, 8, 9,984. Next, third sum. 9x square plus 6xy plus y square. இதை வந்து a plus b whole square மாதிரி இருக்கா? ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே பண்ணுவோம். 3x whole square plus 6xy வந்து 2 3s are 6. So 2 into 3x plus y plus y whole square. இப்போ a plus b whole square equal to a square plus 2ab plus b square. Then a equal to 3x, b equal to a equal to 3x, b equal to y. ஸோ இந்த இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். a எவ்வளோ 3x, b எவ்வளோ y whole square. இதை 3x plus y, 3x plus y. Next 4y square minus 4y plus 1. இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? 2y square minus 4னா 2 2s are 4
1. So 2 into 2y 1 plus 1 whole square. இது வந்து a minus b whole square மாதிரி இருக்கா? So a minus b whole square equal to a square minus 2ab plus b square. a equal to 2y, b equal to 1. இது a, இது b. 2y, b equal to 1. இப்போ இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ a equal to 2y minus b எவ்வளோ 1 whole square equal to 2y minus 1. அடுத்து fourth question. Expand the following using suitable identities. x plus 2y plus 4z whole square. இதுக்குள்ள ஃபார்முலா வந்து எழுதிடலாம். a plus b plus c whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. a equal to x, b equal to 2y, c equal to 4z. இப்போ இந்த இதில் நம்ம அப்ளை பண்ணலாம். a வந்து a ஸ்கொயரா, ஸோ a வந்து x. அப்போ x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், அப்போ 2y ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அப்போ 2ab, b வந்து 2y. அடுத்து 2bc, 2b வந்து 2y, c வந்து 4z ப்ளஸ் 2c வந்து 4z, a வந்து x. ஸோ இப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 2 2s are 4, அப்போ 4y ஸ்கொயர், 4 4s are 16, 16z ஸ்கொயர் ப்ளஸ் 2 2s are 4, அப்போ 4xy ப்ளஸ் 2 2s are 4, 4 4s are 16, அப்போ 16yz ப்ளஸ் 2 4s are 8, இப்போ 8zx. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 2x minus y plus z whole square. இப்போ இதுக்கும் இந்த ஃபார்முலா தான். a plus b plus c whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஆனால் இங்கே வந்து நம்ம a வந்து 2x, b வந்து minus y, c வந்து z. இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். a ஸ்கொயர், அப்போ 2x ஸ்கொயர், 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து b ஸ்கொயர், b ஸ்கொயருங்கிறது b வந்து மைனஸ் ஒய், அப்போ மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, a வந்து எவ்வளோ 2x minus y, அப்போ 2x minus y plus 2b எவ்வளோ minus yz plus 2ca, c வந்து z, a வந்து 2x. இப்போ 2 2s are 4x ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒய்யும் இப்போ மல்டிப்ளை, அதனால இது வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அடுத்தது 2 2s are 4, இங்கே வந்து மைனஸ் இருக்குது, அதனால் நம்ம மைனஸ்ன்னு போடுறோம். 2 2s are 4, அப்போ 4xy, இங்கேயும் வந்து மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் 2yz. 2 2s are 4, இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது, ஸோ 4zx. இந்த சம்மம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மு, minus 2x plus 3y plus 2z whole square. இப்போ இதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடலாம். a plus b plus c whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. a equal to minus
2x minus 2x, b equal to 3y, c equal to 2z. இப்போ இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ minus 2x whole square plus 3y whole square plus c வந்து 2z whole square plus 2 into a வந்து minus 2x, மைனஸ் சிம்பிளை வந்து மறந்துடக்கூடாது. 3y plus 2b வந்து 3y, c வந்து 2z plus 2c வந்து 2z, a வந்து minus 2x. சிம்பிள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ மைனஸும் மைனஸும் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 2s are 4, 4x square plus 3 3s are 9y square plus 2 2s are 4z square plus, சரி இங்கே ப்ளஸ் இல்லை மைனஸ் இருக்குதா, அதனால் இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். 2 2s are 4, 4 3s are 12, 12xy plus 2 3s are 6, 6 2s are 12, 12yz. இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. இப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8zx. இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போடுறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் 3a 7b c. இதில் வந்து abcன்னு இருக்கிறதுனால இதை நம்ம வந்து x plus y plus z whole square நம்ம எடுத்துக்கலாம். அப்போனா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ x square plus y square plus z square plus 2xy, xy அதாவது ab மாதிரி இங்கே, அதுக்கப்புறம் plus 2yz plus 2zx. இப்போ a equal to நம்ம எடுப்போமா. இப்போ நம்ம xங்கிறதுனால x equal to 3a, b sorry y equal to 7 minus 7b, c z equal to minus c. இப்போ இந்த இதில் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். x ஸ்கொயர் எவ்வளோ 3a whole square plus y ஸ்கொயர் வந்து மைனஸ் b, y வந்து மைனஸ் 7b. ஸோ மைனஸ் 7b whole square plus minus c whole square plus 2xy, x எவ்வளோ 3a, b y வந்து minus 7b. சிம்பிளை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ 2y வந்து மைனஸ் 7b, z வந்து மைனஸ் c ப்ளஸ் 2z வந்து மைனஸ் c, x வந்து 3a. இப்போ 3 3s are 9, ஸோ 9a ஸ்கொயரு. இங்கே வந்து மைனஸ் மைனஸுங்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும். ஸோ 7 7s are 49 b ஸ்கொயர். இதுவும் வந்து மைனஸ் மைனஸுங்கிறதுனால ப்ளஸ். ஸோ ப்ளஸ் c ஸ்கொயர். 2 3s are 6, 6 7s are 42. ஆனால் மைனஸ் இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 42ab. இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 2 7s are 14, அப்போ 14bc. அப்புறம் இங்கே வந்து ஒரே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். ஸோ 2 3s are 6ca. இந்த கொஷினும் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபிஃப்த்து இது மைனஸ் 2x ப்ளஸ் 5y மைனஸ் 3z ஹோல் ஸ்கொயர். இது வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு இருக்கிறதுனால இதுக்கு நம்ம a ப்ளஸ் b ப்ளஸ் c ஹோல் ஸ்கொயர்னே நம்ம எடுத்துக்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. a ஈக்குவல் டு மைனஸ் 2x, b ஈக்குவல் டு 5y, c ஈக்குவல் டு மைனஸ் 3z. ஸோ a ஸ்கொயருங்கிறதுனால மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர், b வந்து 5y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ் 3z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. a வந்து மைனஸ் 2x, b வந்து 5y ப்ளஸ் 2bcங்கிறதுனால b வந்து 5y, c வந்து மைனஸ் 3z
ப்ளஸ் 2c வந்து மைனஸ் 3z, a வந்து மைனஸ் 2x. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸுங்கிறதுனால 2 2s are 4x² வந்து ப்ளஸ் ஆயிரும். அடுத்து 5 5s are 25y². இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸுங்கிறதுனால ப்ளஸ்ஸு. ஸோ 3 3s are 9z². இப்போ இங்கே வந்து ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ மைனஸ் சிம்பிள் தான் வரும். 2 2s are 4, 4 5s are 20. அப்போ மைனஸ் 20xy. இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸு. 5 2s are 10, 10 3s are 30, 30yz. இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ஆயிரும். 3 2s are 6, 6 2s are 12zx. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து இது 1/4a மைனஸ் 1/2a ப்ளஸ் 1/2. நெக்ஸ்ட்டு 1/4a இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து ஏபிசின்னு இருக்குது, அதனால இதை வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z² அப்படி எடுத்துக்கலாம். x² ப்ளஸ் y² ப்ளஸ் z² ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2zx இப்படி எடுத்துக்கலாம். x ஈக்குவல் டு இதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ 1/4a. y ஈக்குவல் டு மைனஸ் 1/2b. z ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ x². அப்போ x வந்து 1/4. அப்போ 1/4a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y² மைனஸ் 1/2b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z வந்து 1. ஸோ 1² ப்ளஸ் 2xy. 2 வந்து இது x வந்து 1/4a, y வந்து மைனஸ் 1/2b ப்ளஸ் 2, y வந்து மைனஸ் 1/2b, z வந்து 1 ப்ளஸ் 2z வந்து 1, x வந்து 1/4a. இப்போ 1 இது வந்து ஹோல் ஸ்கொயருங்கிறதுனால 4 4s are 16. அப்போ 1/16a ஹோல் ஸ்கொயர் a², 1/16a². இது மைனஸுங்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1/2 2s are 4b². இது வந்துருச்சா 1. இப்போ இந்த 2 இந்த 2வும் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாமே இன்ட்டில் தான் இருக்குது. நம்ம ப்ளஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த 2வும் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ், இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 1/4 ஏபி வேரியபிள்ஸ் வந்து நம்ம போட்டுருணும். நெக்ஸ்ட்டு இந்த 2வும் இந்த 2வையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே வந்து மைனஸ் 1b இல்லை மைனஸ் பின்னு கூட போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் மைனஸ் 1ன்னு போடுறேன். இந்த 2வும் கேன்சல். 1 × 1 1. இங்கே மைனஸ் சிம்பிள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மைனஸ் பின்னும் போட்டுக்கலாம், மைனஸ் 1bன்னும் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 2வும் இந்த 4ஐயும் வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இது வந்து 2ன்னு ஆயிரும். அப்போ இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது. அப்போ 1 × 1 1. இந்த மேலே உள்ள இதை வந்து அதுக்காக வெறும் 2ன்னு மட்டும் போட்டுறக்கூடாது. 1 × 1 1/2a. அடுத்தது இவ்வளோதான். இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. 1/16a², 1/4b², 1. இந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டரைஸ். 4x² + 9y² + 16z² + 12xy - 24yz - 16xz. இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கங்கிறாங்க. இப்போ 4x², இந்த 4ஐ வந்து நம்ம 2ன்னு ஆக்கிடலாமா? ஸோ 2x ஹோல் ஸ்கொயர். அதேமாதிரி 3 3s are 9. அப்போ 3y ஹோல் ஸ்கொயர். 4 4s are 16 அப்படிங்கிறதுனால 4z
ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இந்த 12 இருக்குதா, ஸோ இந்த 12 வந்து 2 6 2 3 3 1 சார் 3, அப்போ 2 இன்ட்டு இங்கே வந்து எக்ஸு ஒய்ன்னு இருக்குது, அப்போ 2 இன்ட்டு 2x 3y. இது வந்து நம்ம இப்படி பிரிக்கிறோம், அதாவது இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 2 2 3ன்னு இருக்குது, அப்போ 2 இன்ட்டு 2x ப்ளஸ் 3y. இதில் வந்து எக்ஸையும் ஒய்யும் நம்ம இப்படி பிரித்து போட்டுறணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ப்ளஸ்னே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ 24 இருக்குது, அப்போ 24 வந்து பிரிச்சோன்னா 12 2 6 2 3 3 1. ஸோ இது வந்து 24, 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24. இது வந்து நம்ம 2 எப்படி ஒரு 2க்கு வந்து நம்ம எப்படி கொடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு 2 வந்து நம்ம எழுதிடலாம், இன்னொரு இதுக்கு வந்து 2 2s are 4, அடுத்து வந்து ஒரு 3 இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம இந்த 3yன்னு எடுத்துக்கலாம், 2 2s are 4ங்கிறத zன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 16 இருக்குது, இப்போ 16க்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் 8 2 4 2 2 2 1. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 ஒரு இதுக்கு நம்ம 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 2 வந்து 2 2s are 4, அப்போ 4z. அடுத்து இந்த 2 வந்து 2xன்னு கொடுத்துக்கலாம், இல்லை 2x இல்லை 4z எப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து இப்போ இதில் வந்து மைனஸுங்கிறது வந்திருக்குது, அதனால் 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே வந்து எங்கே வந்து மைனஸ் இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஒய் எக்ஸு, ஆனால் இங்கே வந்து இசட்டில் மட்டும்தான், இதுவும் இந்த 2 இதில் தான் வந்து மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் உள்ள இடத்துல இங்கே வந்து ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸோ ஒய்லேயும் வந்து கண்டிப்பாக மைனஸ் வர சான்ஸ் இல்லை. அப்போ இங்கேயும் இசட்டு, இங்கேயும் இசட், அப்போ இசட்டில் தான் வந்து நம்ம மைனஸ் போடணும். அப்போ இந்த இடத்துல நம்ம மைனஸ்ன்னு போட்டுறணும். ப்ளஸ் 2 இன்ட்டு 2x 3y, எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம மைனஸ் போட வேண்டாம், ஆனால் இங்கே வந்து நம்ம மைனஸ் போடணும். 2 3y மைனஸ் 4z, இந்த இடத்துல நம்ம வந்து மைனஸ் போடணும். ப்ளஸ் 2 இங்கே வந்து நம்ம மைனஸ் போடணும், இப்போ 4z 2x. ஸோ இப்போ போட்டாச்சா. இதில் வந்து மைனஸ் இந்த இடத்துல தான் வந்து மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இப்படி போடுறோம். இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் + 2ab + 2bc + 2ca. இப்போ a = 2x, b = 3y, c = -4z. இது ரொம்ப முக்கியம். இதை போட்டாச்சா. இப்போ இந்த இதை நம்ம அப்ளை பண்ணிட்டா போதும். a எவ்வளோ 2x, b எவ்வளோ +3y, c எவ்வளோ -4z ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை 2x + 3y - 4z into 2x + 3y - 4z. ஸோ ஆன்சர் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் 2x² + y² + 8z² -2 into 2√2xy + 4√yz -8xz. இப்போ இதை வந்து இதில் எல்லாமே ரூட் அப்படின்னு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம 2x² அப்படின்னு இருக்குதா, இதை வந்து நம்ம
√2x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வந்து எழுதுகிறோம். ஏன்னா 2 வந்து இப்போ √2 இருக்குதுன்னா √2 ஹோல் ஸ்கொயர்னால் இந்த ஸ்கொயரையும் இந்த ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணால் 2. அப்போ √2 நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த இதையும் இது பண்ணிட்டா கேன்சல் பண்ணிட்டா 2. அப்போ 2 வந்து நம்ம √2 இதில் வந்து எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம √2x² அப்படின்னு வந்து நம்ம எழுதிக்கலாம். இந்த ஒய் ஸ்கொயரை வந்து நம்ம அப்படியே ஒய் ஸ்கொயர்னே நம்ம வந்து வச்சுக்கலாம். ப்ளஸ் 8 வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னாக்க 8க்கு வந்து 2√2 ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ரூட்டும் வந்து கேன்சல் ஆகும். ஆனால் 2 2s are 4 into 2 வந்து 8. அப்போ 2√2 இங்கே வந்து z இருக்குது. அப்போ இதையும் நம்ம வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 into -2 into சரி இது வந்து ப்ளஸ் தான். 2 into இது வந்து √2 இது வந்து நம்ம என்னென்னு பண்ணிக்கலாம்னா எங்கே வந்து இங்கே வந்து மைனஸ் போடணும் அப்படின்னாக்க எதில் வந்து இதுலேயும் ஒய் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸு இதுலேயும் எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஆனால் ஒய் இங்கே இசட் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல அதை வந்து நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் மைனஸ் இருக்குது. அப்போ எக்ஸுங்கிற இடத்துல தான் மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து மைனஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை நம்ம வந்து √2xன்னு போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து அதை மைனஸ் ஆக்கிடலாம். ஒய் 2 into √2x into y ப்ளஸ் 2y 2y y zங்கிறதுனால z வந்து 2 into √2z ப்ளஸ் 2 into √2x மைனஸ் √2x. இப்போ இந்த இடத்துல வந்து மைனஸ் இருக்கிறதுங்கிறதுனால இந்த √2xை வந்து நம்ம மைனஸ் ஆக்கிடுவோம். ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் 2 into √2z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வந்து மைனஸ் கொண்டுட்டு வந்துடணும். இப்போ மைனஸ் √2xy ப்ளஸ் இங்கே வந்து 2y, அதாவது இங்கே ஏ இவ்வளோன்னு போட்டால் தான் உங்களுக்கு புரியும். 2√2x, b வந்து y, c வந்து 2 into ஏன்னா நம்ம 8 எப்படி எடுத்துருக்குறோம் 2 into 2z இப்படி எடுத்துருக்குறோம். ஏன்னா 8ங்கிறதுனால இப்போ இந்த ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆயிரும். 2 2s are 4 into 2 8. அதனால இந்த 2 into √2z அப்படின்னு நம்ம வந்து c எடுத்துருக்குறோம். ஸோ எக்ஸு ஒய் எழுதியாச்சு. அடுத்து ஒய் இசட்டை வந்து எழுதணும். ஒய் இசட் 2y இசட் வந்து 2 into √2z ப்ளஸ் 2yz. y எவ்வளோ, அதான் c வந்து எவ்வளோ 2 into √2z இன்ட்டு மைனஸ் √2x. இப்போ மைனஸ் √2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ இதுக்குள்ள ஃபார்முலா என்னென்னா a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + c² +
2ab + 2bc + 2ca. ஸோ இந்த இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் ஏ எவ்வளோ, -√2x + y + c வந்து 2 × √2z. அடுத்து இதை அப்படியே நம்ம போட போகிறோம். ஹோல் ஸ்கொயர்னு வந்துருமா. ஸோ -√2x + y + 2 × √2z. இதை அப்படியே இன்னொரு வாட்டி போட்டுடலாம். இதை அப்படியே பிரிச்சிடுறோம். √2x + y + 2 × √2z. ஸோ இதில் ஏபிசி இதை எடுத்துட்டாலே நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இந்த 2 வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். 2x² நம்ம 2 வந்து √2x ஹோல் ஸ்கொயர்னு போட்டால் இதுவும் கேன்சல் ஆகிரும். அப்போ 2 வந்து நம்ம √2 அப்படின்னு நம்ம வந்து போடலாம். 8 அதே மாதிரி தான் 2 × √2² அப்படி வந்து போடலாம். அப்போ 2 2s are 4, இந்த ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 × 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8 வந்து 2√2 அப்படின்னு வந்து போடலாம். அடுத்து இதை நம்ம உள்ளே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஏபிசி எவ்வளோன்னு அப்ளை பண்ணோன்னா இந்த ஃபார்முலா எழுதிட்டோன்னா இந்த இதுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏ வந்து -2x, பி வந்து y, சி வந்து 2 × √2z ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம இப்படி வந்து பிரித்து எழுதிடுறோம். அடுத்து ரைட் த ஃபாலோவிங் கியூப்ஸ் இன் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் 2x + 1 ஹோல் கியூப். இப்போ இதோட ஃபார்முலா வந்து a + b ஹோல் கியூப் = a³ + b³ + 3ab × a + b. a = 2x, b = 1. இப்போ இந்த இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். a³, அப்போ 2x ஹோல் கியூப் + 1³ 3 × a வந்து 2x × 1, a வந்து 2x + b வந்து 1. அப்போ 2 2s are 4, 4 2s are 8, x³ + 1, 3 2s are 6x. இது வந்து இன்ட்டுவா. ஸோ 2x + 1. நெக்ஸ்ட்டு 3x³ + 1. இப்போ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 6 2s are 12, அப்போ +12 எக்ஸும் x². அடுத்து 6x 6 × 1 6, ஸோ 6x. இப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு க்யூபுங்கிறதுனால 8x³, அடுத்தது ஸ்கொயரு, அடுத்தது எக்ஸு, அடுத்தது 1. இதை அப்படியே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். க்யூபு, ஸ்கொயரு, எக்ஸு, 1. அடுத்தது 2a - 3b ஹோல் கியூப். இதுக்கு வந்து இதை அப்படியே a - b ஹோல் கியூப் = a³ - b³ - 3ab a - b. a = 2a, b = 3b. இதில் நம்ம வந்து a + b ஹோல் கியூப்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏவை வந்து 2aன்னு எடுத்துக்கணும், பிக்கு வந்து -3bன்னு எடுத்துக்கணும். ஆனால் இங்கே நம்ம வந்து ஃபார்முலாவே நம்ம கரெக்டாக எழுதுனதுனால a வந்து 2a, பிக்கு வந்து நம்ம 3b அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்குறோம். அப்போ இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். 2 2s are 4, 4 2s are 8. சரி, இதில் ஏ நம்ம அப்ளை பண்ணுவோம். 2a ஹோல் கியூப் - 3b ஹோல் கியூப் -3 × a வந்து 2a, b வந்து 3b, a வந்து 2a - 3b. 2 2s are 4, 4 2s are 8, a³ -3 3s are 9, 9 3s are 27, b³ -3 2s are 6, 6 3s are 18, ab into ப்ராக்கெட்டில் 2a - 3bன்னு கொடுத்துட்டு அகெயின் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8a³ - 27b³ -18 2s are
36 இங்கே a into a square b minus into minus plus 18 3s are 54 a b வந்து ஸ்கொயர். இப்போ இதில் வந்து a plus b whole cube போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து போடலாம். இப்போ இதில் வந்து a plus b whole cube இந்த ஃபார்முலா வச்சும் நம்ம போடலாம். அது எப்படின்னா a cube plus b cube plus 3ab into a plus b. இதில் வந்து நம்ம a equal to 2a b equal to minus 3b அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ a cube அப்போ 2a whole cube plus b வந்து minus 3 whole cube plus 3 into a வந்து 2a minus 3b a வந்து 2a plus b சாரி இங்கே வந்து minus 3ங்கிறதுனால minus 3b. இப்போ 2 2 சார் 4 4 2 சார் 8a cube. இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸு இது வந்து 3 வாட்டி மைனஸுங்கிறதுனால இங்கே வந்து மைனஸ் வந்துடும். ஸோ 3 3 சார் 9 9 3 சார் 27. அப்போ இங்கேயே மைனஸ் வந்துடும். 3 2 சார் 6 6 3 சார் 18. இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால minus 18ab. அடுத்து 2a minus 3b. இப்போ 8a cube minus 27b cube minus 18 into 2 36. அப்போ a into a square b 18 3s are 57. இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 54 a b into b b ஸ்கொயர். ஸோ இதுவும் கரெக்டு தான். இந்த ஃபார்முலா போட்டால் நம்ம a equal to 2a b equal to minus 3b அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் நம்ம இந்த ஃபார்முலா போடும்போது a equal to 2a ஏன்னா நம்ம இந்த ஃபார்முலாவே நம்ம கரெக்டாக எழுதிட்டோம். அதனால் இதை மட்டும் நம்ம எழுதினா போதும். a equal to 2a b equal to 3b அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு வந்து இந்த மைனஸோடு சேர்த்து எழுதும்போது இந்த ஆன்சரும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா இந்த ஒரு ஃபார்முலா தான் தெரியும் அப்படின்னாலும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் கரெக்டு தான் வரும். ஆனால் a equal to 2aன்னு எடுக்கணும். b equal to இங்கே என்ன சிம்பிளோ அந்த சிம்பிளோடு சேர்த்து இங்கே எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மு 3/2x + 1. இப்போ a equal to 3/2x b equal to 1ன்னு எடுத்துப்போம். a plus b whole cube equal to a cube plus b cube plus 3ab into a plus b. a cubeங்கும்போது 3/2x whole cube 1 cube 3 into a எவ்வளோ 3/2x 1 a plus bங்கும்போது 3/2x plus 1. ஸோ இப்போ 3 வாட்டி நம்ம கியூப் பண்ணுறதுனால 3 into 3 9 9 3s are 27 2 2s are 4 4 2s are 8 x cube plus 1. நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம வந்து பண்ணணும். அப்போ 3 3s are 9 இங்கே வந்து ப்ளஸ் போட்டுக்கலாம். 9/2x இது முடிஞ்சிருச்சா? இதை நம்ம அப்படியே ப்ராக்கெட்டில் உள்ளதை போட்டுடலாம். போட்டுட்டு 27/8 x cube plus 1 plus 9/2 இதையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 3s are 27 2 2s are 4 இங்கே எக்ஸுங்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயரு. இப்போ 9/2 எக்ஸ்ன்னு மட்டும் ஏன்னா இங்கே 1ங்கிறதுனால 9/2 இதையும் நம்ம பண்ணணும். அப்போ 9/2 எக்ஸ் இங்கே எக்ஸுங்கிறதுனால எக்ஸு. ஃபோர்த்து சம்மு எக்ஸ் மைனஸ் 2/3 ஒய் ஹோல் கியூப் இப்படி இருக்குது. இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணிட்டு நம்ம வேரியபிள்ஸை வந்து மாற்றிக்கலாம். a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் b. a ஈக்குவல் டு எக்ஸு
b ஈக்குவல் டு -2/3y. இதுக்கு நீங்கள் வந்து a மைனஸ் பி ஹோல் கியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவை வந்து எக்ஸும் பியை வந்து 2/3yன்னு எடுத்தால் போதும். ஆனால் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுனால இதோட அந்த சிம்பிளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும், அவ்வளவுதான். எக்ஸு ஏ கியூபுங்கிறதுனால எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி கியூப், இப்போ -2/3y ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ வந்து எக்ஸு, பி வந்து -2/3y, ஏ ப்ளஸ் பி, ஏ எவ்வளோ எக்ஸு, இங்கே வந்து ப்ளஸ் பி வந்து -2/3y, எக்ஸ் கியூபு மைனஸ் இங்கே வந்து 3 டைம்ஸ் இதாகிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 3 3s are 9, 9 3s are 27y கியூப். இப்போ 3x இங்கே வந்து 3 இன்ட்டு 2, இங்கே இதுவும் இருக்குதா? ஸோ இதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து மேலே இருக்குது, இது வந்து கீழே இருக்கிறதுனால இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ -2 இங்கே எக்ஸு ஒய் வேரியபிள்ஸை வந்து போட்டுறணும். நெக்ஸ்ட் இந்த இதில் உள்ளதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் கியூபு மைனஸ் 8/27y கியூப் மைனஸ், இப்போ 2ஐயும் இதையும் வந்து நம்ம இதையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு ஒய். இப்போ இது முடிஞ்சிருச்சா? இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ். இங்கே வந்து சிம்பிள் ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே வந்து ப்ளஸ்ன்னு போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு வந்து எல்லாமே இங்கே வந்து மைனஸ்ன்னு வந்திருக்கும். இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 2 2s are 4, அப்போ 4/3, இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஒய்ங்கிறதுனால ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு எவால்வேட் த ஃபாலோவிங் யூஸிங் ஐடென்டிட்டிஸ். 99 கியூப், இதை நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம்? 100 - 1 ஹோல் கியூப் இப்படி பிரிக்கலாமா? ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? a மைனஸ் பி ஹோல் கியூப், a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab a மைனஸ் பி. இப்போ a ஈக்குவல் டு இதை வந்து ஏன்னு எடுத்துக்கணும், இது பின்னு எடுத்துக்கணும். ஸோ 100, b ஈக்குவல் டு 1, a கியூபுங்கிறதுனால 100 கியூபு மைனஸ் 1 கியூபு மைனஸ் 3 இன்ட்டு ஏ எவ்வளோ 100, b வந்து 1, a வந்து 100, b வந்து 1. ஸோ 100 கியூபுங்கிறதுனால 2 3 4 6 zeros வந்து வரும். ஸோ அது ஜீரோஸ் ரொம்ப கவனமாக போடுங்க. 1 2 3 4 5 6, இங்கே வந்து -1 -300. இப்போ இந்த 100 - 1 அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6 -1. இப்போ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மைனஸ் இங்கே வந்து இதில் ஒரு 2 0, இதில் வந்து ஒரு 2 0. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ 300 இன்ட்டு 1 300. ஓகேவா? இப்போ இதை நம்ம ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணோன்னா கரெக்டாக வந்துடும். இதில் எவ்வளோ இருக்குது? இப்போ இதுவும் ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸில் இருக்குது. ஸோ இதில் ஒரு 2 0, இதில் வந்து 3 இருக்கிறதுனால இதை அப்படியே போட்டுருவோம். இந்த 3ஐ இங்கே போட்டுருவோம். அடுத்து இதை நம்ம அப்படியே எழுதிடலாம் 1000. ஸோ இதையும் நம்ம ப்ளஸ் பண்ணிட்டோம். 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh. இதையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் வந்து மைனஸுங்கிறதுனால இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸுங்கிறதுனால இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிவிட்டு ஆனால் மைனஸ் சிம்பிளை வந்து போட்டுருவோம். ஸோ 3 0 0 0 0 1 1s 10s 100 1000 10,000 30,000 and 1. இதே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிளை வந்து போடுறோம். இப்போ 1 2 3 0 0 மைனஸ் பண்ண போகிறோம்.
சரி, இங்கே ஒரு 0 வரும். இப்போ மைனஸ் பண்ணால் 10 9 2 10 9 9 0. ஸோ 9 9 2 7 9 9. அப்போ 9 97 2 9 9. இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு 102 ஹோல் கியூப். இது வந்து 100 + 2 ஹோல் கியூப்னு நம்ம எடுத்துக்கலாம். a + b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் + b கியூப் + 3ab இன்ட்டு a + b. a ஈக்குவல் டு 100, b ஈக்குவல் டு 2. அப்போ a கியூப்புங்கிறதுனால 100 கியூபு ப்ளஸ் b 2 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு a எவ்வளோ 100, b எவ்வளோ 2, a எவ்வளோ 100 + 2 இப்படி எடுத்துட்டோமா. இப்போ 2 3 4 5 6 zeros வரும். 2 2s are 4, 4 2s are 8, 3 2s are 600. அப்புறம் இந்த 100 + 2 அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது அப்படியே 6 zeros வரும் ப்ளஸ் 8. இப்போ 6 இன்ட்டு 100ங்கிறதுனால 4 zeros நமக்கு வரும். ப்ளஸ் 6 இதையும் மல்டிப்ளை பண்ணோம். 6 2s are 12, ஸோ 1200. இப்போ இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 8. இதையும் முடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு இதுவும் ஓவர். நெக்ஸ்ட்டு 1200. இப்போ 1 2 3 4 5 1 2 3 4 5 8 1 2 3 4 6 8 0 2 1 6. ஸோ இதுதான் ஆன்சர். 1 2 0 8. நெக்ஸ்ட்டு 998 ஹோல் கியூப். இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா 1000 - 2 ஹோல் கியூப் இப்படி பிரிக்கலாமா. அப்போ a ஈக்குவல் டு 1000, b ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம வந்து a - b ஹோல் கியூப் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் a + b ஹோல் கியூப் ஃபார்முலானா இதில் வந்து -2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து இப்போ a - b ஹோல் கியூப் ஃபார்முலாவே எடுத்துக்கிறேன். ஸோ a கியூப் - b கியூப் -3ab இன்ட்டு a - b. இதுக்கு நீங்கள் வந்து a + b ஹோல் கியூப்னா இங்கே வந்து -2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். 1000 ஹோல் கியூப் மைனஸ் b வந்து 2 கியூப் -3 இன்ட்டு a வந்து 1000, b வந்து 2, a வந்து 1000 - 2. இப்போ வந்து 9 zeros வந்துடும். zeros கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. 3 6 9, 2 2s are 4, 4 2s are 8 -3 2s are 6, 6000. இந்த 1000 - 2 அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே உள்ள மைனஸு. ஸோ 6 zeros வந்து வரும். 6 2s are 12, 6 2s are 12,000. மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு. அடுத்தது இப்போ இதையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த லாஸ்ட்டில் இருந்து இந்த 12,000 போட்டுடலாமா. ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ
ஸோ இதுக்கப்புறம் 1 2 3 4 zeros இருக்குது. 1 2 3 4 இங்கே 1. இப்போ இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, ஆனால் சிம்பிளை வந்து நம்ம மைனஸ்ன்னு போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிடுறோமா. அப்போ இதில் வந்து லாஸ்ட்டில் மட்டும் 8 போட்டுக்கலாம். 1 2 3 4 5 8, ஆனால் மைனஸ் பண்ணணும். 1 2 3 4 1 2 0 0 0 8 0. எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 5 zeros இருக்குது. 3 4 5 6. நமக்கு வந்து இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபேக்டரைஸ் 8a³ + b³ + 12a² b + ab². இது வந்து a + b³ ஃபார்முலா மாதிரி இருக்கா. ஸோ a³ + b³ + 3ab × a + b. இப்போ இதையே நம்ம இது பண்ணிக்கலாம். a³ + b³ + 3 × 3ab × a. அப்போ இதே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3a² b + 3a இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3a b b² இப்படி போட்டுக்கலாமா. ஸோ a = இங்கே வந்து 8 இருக்குது. 8³ 2 வந்துருமா. அப்போ 2a 2 2s are 4 4 2s are 8. b = இங்கே வந்து b தான் இருக்குது. ஸோ பின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த உள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். a³ 2a whole³ + b³ + 3 × a². a வந்து எவ்வளோ? 2a² b அப்படியே போட்டுக்கலாம். + 3a வந்து 2a b². ஸோ இப்போ இதில் வந்து இதை நம்ம அப்படியே இதை 2 2s are 4 4 2s are 8 a³ மறுபடியும் கொஷின் தான் வரும். ஸோ இதில் தான் அப்ளை பண்ணணும். a + b³ வந்து அப்ளை பண்ணணும். a வந்து எவ்வளோ? 2a + b எவ்வளோ? + b³. அப்போ 2a + b 2a + b 2a + b. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8a³ - b³ - 12a² b 6ab². இதோட ஃபார்முலா வந்து a - b³ மாதிரி இருக்கா. ஸோ a³ - b³ - 3ab × a - b = a³ - b³. இப்போ இதே நம்ம இது மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் தான். 3a² b. இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸுங்கிறதுனால ப்ளஸ்ஸு. ஸோ 3ab². a = 2 2s are 4 4 2s are 8. அப்போ a = 2a b = b தான். இப்போ இந்த இதில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம்னா இதுதான் வரும். ஸோ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ a வந்து 2a - b³. இப்போ 2a - b 2a - b 2a - b. செகண்ட் சம் முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். இது வந்து 27. இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 3s are 9 9 3s are 27. அப்போ 3 whole³ போட்டுக்கலாம். 5 5s are 25 25
5 சார் 5 5 சார் 25, 5 2 சார் 10, 12. அப்போ 5 கியூப்னு போட்டுக்கலாமா? 5 இங்கே ஏங்கிறதுனால 5a ஹோல் கியூப்னு போட்டுக்கலாம். இப்போ இதை பார்த்தோன்னா a கியூப் மைனஸ் b கியூப் மாதிரி இருக்கா? a minus b whole cube equal to a cube minus b cube 3ab a minus b. So a cube minus b cube minus 3 into a square ab plus 3 into minus into minus plus, so 3a b into b square. இப்போ a equal to 3, b equal to இது 5a. இப்போ இந்த இதில் அப்ளை பண்ணனா இதுதான் வரும். ஸோ இதில் a மைனஸ் பிங்கிறதுல அப்ளை பண்ணணும். a எவ்வளோ? 3 மைனஸ் 5a ஹோல் கியூப். இப்போ 3 மைனஸ் 5a இது அப்படியே பிரிக்கணும். 3 மைனஸ் 5a 3 மைனஸ் 5a. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து 64a கியூப் 27b கியூப் மைனஸ் 144a ஸ்கொயர் b ப்ளஸ் 108ab ஸ்கொயர். இது வந்து a மைனஸ் b ஹோல் கியூப் ஃபார்முலா மாதிரி இருக்கா? ஸோ a கியூப் மைனஸ் b ஹோல் கியூப் a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இது எப்படி போட்டுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். a கியூப் மைனஸ் b கியூப், இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 3a ஸ்கொயர் b மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 3ab ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இப்போ 64 இருக்குது. இந்த 64 நம்ம வந்து பிரிக்கிறோம். 2 3 2 1 2 8 2 4 2 2 2 1. இப்போ இந்த 3க்கு நம்ம 3 2க்கு நம்ம ஒரு 2 எடுத்துக்கலாம். இந்த 3க்கு நம்ம ஒரு 2 எடுத்துக்கலாம். அப்போ 2 2 சார் 4. அப்போ 4a ஹோல் கியூப்னு எடுத்துக்கலாமா? 64 பிரிச்சாச்சு. இங்கே வந்து 27 இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். இது வந்து 3 3 சார் 9 9 3 சார் 27. இதுக்கு நமக்கே தெரியும். அதனால் 3b ஹோல் கியூப் மைனஸ் 144 2 7 2 3 சார் 6 2 18 2 9 3 3 சார் 9 3 1 சார் 3. இப்போ இந்த 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். அப்புறம் 2 3. ஸோ அப்போ 3 இன்ட்டு a ஸ்கொயருங்கிறதுனால எவ்வளோ நம்ம a வந்து இங்கே வந்து நம்ம 4ன்னு எடுத்துருக்குறோமா? a இங்கே வந்து எவ்வளோ? 4. b வந்து a வந்து 4a, b வந்து இதெல்லாம் கூட எடுக்க வேண்டாம், விட்டுருங்க. இப்போ ஏயும் பியும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. a வந்து 4a, b வந்து 3b. அப்போ 3a வந்து எவ்வளோ? 4a. அப்போ 4a ஸ்கொயரு b ப்ளஸ் 3 இன்ட்டு a வந்து 4aவா, b ஸ்கொயர் வந்து 3b ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த இதுக்கு அப்ளை பண்ணனா இது வந்துடும். ஸோ இதில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். 4a minus 3b whole cube. அப்போ 4a minus 3b 4a minus 3b 4a minus 3b. அடுத்தது 27p cube minus 1/27. இந்த இதுக்கு நம்ம a minus b whole cube equal to a cube minus b cube minus 3ab into
a minus b. இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணலாம். a cube minus b cube again minus 3a square b plus 3ab square. இப்போ இது வந்து 3p cube எடுத்துக்கலாம். ஸோ 3p whole cube minus 1/216 3ஆல் தான் எடுக்க முடியும். ஸோ 72 again 3 4s are 12 2 1 2 2 6 2 3 3 1. இப்போ இந்த ரெண்டு 3க்கும் ஒரு இதுவும் இதுக்கு ஒரு 2 அப்புறம் 2 3. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு 3க்கு வந்து நம்ம 3ன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டு 2ங்கிறதுனால 2. அப்போ 6. அப்போ 1/6 whole cube மைனஸ் இப்போ இந்த 3 இப்போ a ஈக்குவல் டு இப்போ ஏயும் பியும் எழுதிக்கலாம். a வந்து 3p b ஈக்குவல் டு 1/6. ஸோ 3 into 3p ஸ்கொயர் b வந்து 1/6 ப்ளஸ் 3a எவ்வளோ 3p b எவ்வளோ 1/6 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு அப்ளை பண்ணோன்னா இதுதான் வரும். ஸோ இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும். a மைனஸ் பிக்கு அப்ளை பண்ணணும். அப்போ 3p மைனஸ் 1/6 ஹோல் கியூப். இப்போ இதை அப்படியே பிரிக்கணும். 3p மைனஸ் 1/6 3p மைனஸ் 1/6 3p minus 1/6. அடுத்து 9th சம்மு வெரிஃபை. இது வந்து RHS இது LHS. ஸோ இதை வந்து நம்ம இதை வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ RHS x y x ஸ்கொயர் மைனஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர். இப்போ இதுக்கும் இதையும் முதல்ல உள்ளே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். இந்த எக்ஸை இங்கே வெளியில் எடுத்துகிட்டு இதை எக்ஸ் இன்ட்டு இதை ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் XY ப்ளஸ் y ஸ்கொயர். இந்த எக்ஸையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து ப்ளஸ் ஒய். புரியுதா? எக்ஸு இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் XY ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை நம்ம கொண்டுட்டு வரணும். அதுக்காக எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் க்யூப். இப்போ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் XY வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ஒய். நெக்ஸ்ட்டு எக்ஸும் இதுங்கிறதுனால இங்கே வந்து ப்ளஸ்ஸு தான் இருக்குது. ஸோ எக்ஸு ஒய் ஸ்கொயரு. இதை வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே வந்துடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரு ஒய்னு ஆயிரும். மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். ஸோ எக்ஸு இங்கே ஒரு ஒய் இங்கே ஒரு ஒய்ங்கிறதுனால ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் ஒய் க்யூப். இப்போ எக்ஸ் க்யூபு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் கேன்சல் ஆகிரும். அதே மாதிரி ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். ப்ளஸ் ஒய் க்யூப். ஸோ RHS ஈக்குவல் டு LHS கொண்டு வந்துட்டோமா? LHSஸை கொண்டு வந்துட்டோம். இது வந்து RHS, இது LHS கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி உள்ள சம்மு தான். RHS ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதை தான் நம்ம கொண்டுட்டு வரணும். XY ப்ளஸ் ஒய். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் XY ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் XY ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் க்யூபு. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயரு. இங்கே ஒரு ஒய். இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. எக்ஸு அப்புறம் ஒய் ஸ்கொயரு. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டுறணும். எக்ஸ் ஸ்கொயரு ஒய். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. இங்கே எக்ஸை போட்டுக்கோங்க. ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயரு
minus y cube. ஸோ எக்ஸ் க்யூப். இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் கேன்சலு, ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் கேன்சலு, அப்போ மைனஸ் ஒய் க்யூப். அப்போ ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். ஸோ வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸி. இது அப்படியே பிரித்து இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம், இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சிம்பிள் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டரைஸ். இதோட ஃபார்முலா வந்து எப்படி இருக்குன்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் மாதிரி இருக்கா. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு போடுறாங்க, பி ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து ஏ வந்து எவ்வளோ 3y 2 3 3s are 9 9 3s are 27. b வந்து 5z 5 5s are 25 25 into 5 வந்து 125. ஸோ 5z. இப்போ இதில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஏ எவ்வளோ 3y ப்ளஸ் 5z. ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்போட ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரு. அடுத்து ஏ ஸ்கொயர் வந்து 3 3s are ஏ ஸ்கொயர். அப்போ 3y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ வந்து 3y, பி வந்து 5z ப்ளஸ் 5z ஹோல் ஸ்கொயர். 3y ப்ளஸ் 5z 3 3s are 9y ஸ்கொயர் 5 3s are 15. அப்போ மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால 15yz ப்ளஸ் 5 5s are 25z ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 64m க்யூப் மைனஸ் இதுக்கு வந்து ஏ க்யூப் மைனஸ் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப். இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர், இங்கே வந்து ஃபுல்லாகவே ப்ளஸ்ன்னு வந்துடும், ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரு. ஏ ஈக்குவல் டு 64க்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தால் 2 3 2 6 2 8 2 4 2 2 2 இந்த 3 2க்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2 2 2s are 4. அப்போ 4 இது வந்து 4m க்யூப் 4m க்யூப்னு எடுத்துக்கலாமா. 4m ஹோல் க்யூப் மைனஸ் இது வந்து 3 4 3, இது வந்து 7 டேபிளில் போகுமா. 7 4s are 28 29 30 31 32 33 34. அப்போ 6 7 9s are 63 7 7s are 47 1. ஸோ 3 7க்கும் நம்ம ஒரு 7 எடுத்துக்கலாம். ஸோ 7n ஹோல் க்யூப். ஏ ஈக்குவல் டு 4m, பி ஈக்குவல் டு 7n. இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணலாம். 4m மைனஸ் 7n இந்த இதில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ஏ ஸ்கொயர்னால் 4m ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ எவ்வளோ 4m 7n ப்ளஸ் 7n ஸ்கொயர். இப்போ 4m மைனஸ் 7n 4 4s are 16m ஸ்கொயர் 7 4s are 28mn 7 7s are 49n ஸ்கொயர். ஸோ இதில் வந்து இந்த 4 ஃபார்முலா வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் 3ab. இது வந்து ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுவோம். இதே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இதுக்கு ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுவோம்.
ஸோ இது ரெண்டுமே வந்து முக்கியம். நெக்ஸ்ட்டு a மைனஸ் பி ஹோல் கியூபு, a கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலா, a கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா இது. இப்போ a கியூப் ப்ளஸ் பி கியூபுக்கு வந்து a ப்ளஸ் பி இங்கே கொடுத்துருவோம். a ஸ்கொயர் இங்கே மட்டும்தான் மைனஸ் வரும், இங்கே வந்து ப்ளஸ் வந்துடும். ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே வந்து இங்கே மட்டும்தான் மைனஸு, இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸு. ஸோ அப்படியே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.